பெத்த அம்மா சொல்றதையும் கேட்க மாட்ட, வைஃப் நான் சொல்றதையும் கேட்க மாட்ட. இப்படி இருந்தா நீ வாழ்க்கையில என்னதான் பண்ண போற? ஐசே, தேவையில்லாம பேசாத, அப்புறம் கெட்ட கோவம் வந்துரும். உன் கோபத்துக்குலாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. முடிவா என்ன சொல்ல போற? இங்க பாரு ஐசே, யாருக்காவும் எதுக்காவும் என்னோட முடிவை மாத்திக்க முடியாது. நான் ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், ஃபேக்டரிக்கும் போக மாட்டேன். ஆளை விடுங்கடா சாமி. சொல்லு சுகுணா. சூப்பர் சுகுணா. இனிமே அந்த அருண் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மதன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மதன். என்ன மேடம் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு உன்னோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது, அதனாலதான் கால் பண்ணேன். என்ன மேடம் இது, நீங்க போய் என்கிட்ட உதவிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு ஆர்டர் போடுங்க மேடம். ஆமா, அருண் கூட நீனும் டச்ல தானே இருக்க? இல்ல மேடம், நான் இப்ப அவங்க கூட டச்ல இல்லைங்களே. போன்ல பேசி கூட ரொம்ப நாள் ஆச்சுங்களே. எனக்காக அருண் கிட்ட நீ கொஞ்சம் பேசணும். உன்னால முடியுமா? நீங்க சொல்லும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா மேடம்? நான் பேசுறேன், என்ன பேசணும்? இன்னைக்கு நைட்டு நான் சொல்ற இடத்துக்கு அருணை நீ வர வைக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? பயப்படாத, நான் சொல்றத கவனமா கேள். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். அருணை நான் பேசி வர வைக்கிறேன். வெரி குட். நீ நேர்ல வந்து உனக்கு தேவையான பணத்தை நீ வாங்கிக்கோ. ஓகே மேடம், நான் கிளம்பி வரேன். ஓகே. என்னவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான், தூங்கிட்டானா? இன்னும் இத்தனை நாளா கால் பண்ணாதவன் இன்னைக்கு கால் பண்ணியிருக்கான். ஹலோ. டே அருண், நான் மதன் பேசுறேன். டேய், தெரியுதுடா. ஆமா, என்ன இத்தனை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க, அதுவும் இந்த நேரத்துல? பரவாயில்லையே, என் நம்பரை நீ இன்னும் டெலீட் பண்ணாம வச்சிருக்கியே. தேங்க்ஸ்டா. டேய், இதுக்காடா எனக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ண? ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? உங்க அம்மா உனக்கு புதுசா பொறுப்பு கொடுத்து பெரிய ஆளாக்கிட்டாங்க போல இருக்கு. நீயும் ஃபேக்டரிக்கெல்லாம் போய் பொறுப்பேத்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன்.
அதான் பார்ட்டி கேட்கலான்னு நான் கால் பண்ணேன். டேய் நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். நீ வேற அதை பத்தி பேசி என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. என்னாச்சுடா? நீ ஹாப்பி மூட்ல இருப்பேன்னு சொல்லி கால் பண்ணா டென்ஷன் மூட்ல இருக்க. எனி ப்ராப்ளம்? ஆமாண்டா மதனு, ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அது ஃபேமிலி வரைக்கும் வந்து பெருசாயிருச்சுடா ப்ராப்ளம். தூக்கமே இல்லாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ உடனே கிளம்பி வா, உன் தூக்கத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். டேய் ஒரே நிமிஷம் லைன்ல இரு. டேய் மச்சான், இப்போதைக்கு என்னால் வர முடியாதுடா. உன்கிட்ட பார்ட்டி கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். ஆனா நீ தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்னால என்ஜாய் பண்ண முடியுமா? கிளம்பி வா மச்சான், நான் பார்ல தான் இருக்கேன். நீ பாருக்கு வரலனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியில வா, நான் சரக்கு கொடுத்துட்டு போறேன். நீ அடிச்சிட்டு நல்லா தூங்கு. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே அங்கே வரேன். ஓகே மச்சான், நம்ம பார் தான். நீ உடனே வந்துரு, நான் வெயிட் பண்றேன். சரி நான் வந்துடுறேன். சரி வா. பாய். டேய் மச்சான், வாடா உட்கார மச்சான். என்னடா மச்சான் இவ்வளோ டல்லா இருக்க? அதான் ஃபோன்லேயே சொன்னேன்டா பிரச்சனைன்னு. முதல்ல நீ ஒரு பெக்க போடு, உன் பிரச்சனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். டேய் எனக்கு வேணாம்டா. வேணான்னு சொல்றது நான் கார் எடுத்துக்கிட்டு வந்தியா? முதல்ல எடுத்து குடிடா. குடிடா. டேய் சேஸ் சொல்றா. டேய் சேஸ் சொல்றா. அடிடா. நாம இப்படி சரக்கு அடிச்சு எத்தனை நாளாச்சு? ஆமாண்டா, அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. அப்படிலாம் சொல்லாதடா மச்சான். உன் பிரச்சனை என்னன்னு இப்ப சொல்லு. எங்க வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கடா. எப்ப பாரு உனக்கு பொறுப்பே இல்லை பொறுப்பே இல்லைன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்கடா. டேய் உனக்கு மட்டுமா இந்த நிலைமை? நம்ம நாட்டில் இருக்கிற நம்மள மாதிரி யூத்துக்கெல்லாம் இதே நிலைமை தான். எனக்கு போதும்டா, நான் வேற காரை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போகணும். டேய் மச்சான் இப்பெல்லாம் அசிங்கப்படுத்தாதடா. நாம என்னைக்கு ஒரு ரவுண்டோட போதும்னு சொல்லியிருக்கோம்? டேய் அதுக்கு இல்லடா மச்சான். அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது. நாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடிக்கிறோம், மறுபடியும் எப்போ அடிப்போன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்றோம், ஓகேவா? ஆமா, ஃபேக்டரியில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, என்ன பிரச்சனை? அதை விடுறா, நான் அதை மறக்க தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ போய் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. யாரா இந்த நேரத்தில்? என்னோட வீட்டில் இருந்தான். நான் பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சரி போ. ஹலோ மேடம். அருண் கார்ல
எங்க ஆளுங்க வைக்க வேண்டியதை வச்சுட்டாங்க. அருண் அங்க மட்டையிட்டானா? இல்ல மேடம், அவன் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிடுவான். நோ, அவன் இப்ப காரை எடுத்துட்டு போக கூடாது. அவனை ஃபுல்லா குடிக்க வச்சு மட்டையாக்கி உன் கூடவே தங்க வச்சுக்கோ. அவன் மார்னிங் வீட்டுக்கு போனா போதும். ஓகே மேடம், அப்படியே செய்றேன். ஓகே, நான் மார்னிங் கால் பண்றேன். ஓகே மேடம். என்ன மச்சான், பேசி முடிச்சிட்டியா? பேசிட்டேன்டா. என்னடா மச்சான் இப்பவே சாஞ்சிட்ட? இந்த அடுத்த ரவுண்ட் போடு. ஊத்து ஊத்து. டிரைவர், என்ன ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல மேடம். மெக்கானிக் பார்த்துட்டு இருக்காரு மேடம். ஆபீஸ்க்கு கிளம்புற நேரத்துல தான் இதெல்லாம் பாப்பீங்களா? முன்னாடியே பார்த்து வைக்க மாட்டீங்களா? ச்சே, ஒரு நாள் சுந்தரம் இல்லைன்னா இப்படித்தான். இப்ப நான் எப்படிதான் ஆபீஸ்க்கு போறது? இப்ப ரெடி ஆயிரும் மேடம். சொல்லி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. சமாளிப்போம். என்னாச்சுமா? உனக்கு என்ன ஆச்சு? எங்க போயிட்டு வர நீ? மா, அது வந்து ஃப்ரெண்டு யூகே போறாமா, அதான் ஏர்போர்ட்ல போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். நைட் கிளம்பி போனேன், இப்பதான் வீட்டுக்கே வர. கேட்டா ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு போனேங்கிற. அருண், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அது வந்துமா, நீ இன்னும் ஸ்கூல் பையன்லாம் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐஸ்வர்யா கிட்ட கூட சொல்லாம நீ நைட் முழுக்க வீட்டுக்கு வெளியில இருந்துட்டு வந்திருக்க. இன்னும் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமயே இருக்க அருண்? ஐஸ்வர்யா உனக்கு நைட் ஃபுல்லா கால் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ட. சாரிமா, போனு நான் வேணுட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணலமா, சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அத கூட இப்பதான் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிற. சாரிமா. உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. கண்ணன், ரெடி ஆயிடுச்சா? மேடம், மெக்கானிக் பார்த்துட்டு இருக்காரு மேடம். என்னாச்சுண்ணே? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார், அதான் மெக்கானிக் பார்த்துட்டு இருக்காரு சார். அம்மா, நான் வேணா என்னோட கார்ல டிராப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல போய் ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்து. அவ டென்ஷனா இருக்கா. ஓகேம்மா. நெல்லு, அம்மா, உன் கார் சாவியை கொடு. நான் உன் கார்ல போறேன். இந்த கார் சரியான உடனே ஆபீஸ்க்கு வந்து சேரு. ஓகேம்மா. போ. கண்ணன். மேடம், சொல்லுங்க மேடம். அந்த காரை எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். இந்த கார் சரியானதோ அருண் எடுத்துட்டு வருவான். ஓகே மேடம். போ.
என்னாச்சு? அகிலாண்டேஸ்வரி ட்ரக் இருக்கிற கார்ல ஏறி போயிட்டாளா? ஆமா மேடம், அகிலாண்டேஸ்வரி மேடம் கிளம்புற டைம்க்கு அருண் கரெக்டா வந்துட்டாரு. மேடம், அகிலாண்டேஸ்வரி மேடம் காரை ரிப்பேர் பண்ணிட்டா அவங்க அருண் கார்ல தான் போவாங்கன்னு எப்படி மேம் கரெக்டா யோசிச்சீங்க? பரம்பரை கௌரவத்தை பாக்குற அகிலாண்டேஸ்வரி கண்டிப்பா மகன் கார்ல தான் போவா. மத்தவங்க கார்ல எல்லாம் அவ ஏறவே மாட்டான். அதனாலதான் அகிலாண்டேஸ்வரி காரை ரிப்பேர் பண்ண வச்சு அருண் கார்ல ட்ரக்க மறைச்சு வச்சு என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரியோட கௌரவம் காத்துல, அதாவது மீடியாவுல பறக்க போகுது. ஓகே மேடம். ஓகே. எல்லாரும் ரெடியா அலர்ட்டா இருக்கீங்களா? ஆமாம் சார். கார் வந்த உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க. நந்தினி இவ எதுக்கு கால் பண்றா? This number is currently busy. Please try again later. அகிலாண்டேஸ்வரி கூட போன்ல கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தா போன் பிஸியாவே இருக்கே. விடக்கூடாது. This number is currently busy. யா, ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட்டிங்ல போது பிக்கப் பண்ண மாட்டேங்கிறா. விடக்கூடாது. என்ன ஆச்சு? எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா? நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். இந்த லைன்ல நான் பிஸியா இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட சம் முட்டாள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. I'll call you back. என்கிட்ட இருந்து நீங்க அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது ஆண்டி. என்ன வேணும் உனக்கு? இந்த லைன் பிஸின்னு தெரிஞ்சும் கூட விடாம கால் பண்ணிட்டே இருக்க. எனக்கு வேணுங்கிறத கேட்டா கொடுத்துருவீங்களா ஆண்டி? என்ன ஆண்டி பதிலையே காணும்? ஓ, கொடுக்க முடியாததை கேட்டா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கேட்டு வாங்குறது பிச்சை. அதனால நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். கேட்காம குடுக்கிற பரம்பரையில வந்தவன் நான். அதனாலதான் ஏற்கனவே உனக்கு பல தடவை உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு.